இப்ராஹிம் நபி சொன்னார்கள் கட்டுக்கதை. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது எங்க இருக்குதுன்னு கேட்டா ஒரு நூல்ல இருக்குது. எங்க இருக்குன்னு கேட்டா தபரானி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு அறிவிப்புல எழுதும் பொழுது பக்கியா என்பவர் வழியாக அறிவித்திருக்கிறார். இந்த பக்கியா என்பவர் தனக்கு முந்தி உள்ள அறிவிப்பாளர்களை விட்டுட்டு அறிவிக்கக்கூடியவர். அந்த மாதிரியான இதுலையும் விட்டுட்டு அறிவிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆள் விடுபட்ட மாதிரி இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறதுனால இது ஏற்கத்தக்க அறிவிப்பாக இல்ல, இது மாதிரியான ஒரு கருத்து சரியில்லைன்னு எல்லா அறிஞர்களும் ஏகமானதாக தீர்மானம் பண்ணி இதை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இது கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க என்பதற்கு புகாரில நெருப்புல போடப்பட்டவனை இப்படி சொல்லவில்லை. இது எப்படி வருது? என்னை பற்றி இறைவன் தெரிந்திருக்கிறானே, அதனால் நான் கேட்க தேவையில்லைன்னு சொன்னார்னு வருது. அப்படி சொல்லாம எப்படி சொன்னாரா இப்ராஹிம் நபி? புகாரியில 4563வது ஹதீஸில் இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் தூக்கி போடும் பொழுது ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் தான் பொறுப்பேற்றுக் கொள்வதிலே நல்லவன் துஆ செஞ்சிட்டார். அதன் அர்த்தம் அல்லாஹ் போதுமானவன் என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் தான் சிறந்தவன். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பில் போடப்படும் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரில் இருக்குது. இதுக்கு மாற்றமா இருக்காது. அதுல என்ன இருக்குது? அவனுக்கு தெரியுமா நான் எது கேட்கணும் அப்படிங்கிறான்னு சொல்லி வருது. இதுல எப்படி வருதுன்னு கேட்டா எனக்கு என் இறைவன் போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் ரொம்ப சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்பில் போடப்படக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னார். காலகா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே வார்த்தையை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள் கேட்டா ஹீன காலு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் பயம் காட்டுறாங்க, பெரிய கூட்டம் திரண்டு வர்றாங்க, நீங்க போவாதீங்க, பயங்கரமான கூட்டமா வர்றாங்க உங்களை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுடைய பெரும் படையை காட்டி மிரட்டி பார்க்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், முன்ன காலை எடுத்து வச்சுவிட்டோம், இதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டோம், எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரிதான், எங்களுக்கு அல்லாஹ் போதும், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் சிறந்தவன் என்று இப்ராஹிம் நபி நெருப்பில் போடப்படும் பொழுது இதே தான் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியுடைய படைபலத்தை காட்டி எச்சரிக்கை செய்த பொழுது அப்ப திரும்பி போக மாட்டேன் என்பதற்கு இதைத்தான் சொன்னார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்னன்னு நமக்கு தெளிவா விளங்குது. இது சொல்லல, நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். இது துஆதான். கேட்கிறான், என்னப்பா கஷ்டப்பட்டு அல்லாஹ் கேட்கணும், அல்லாஹ் எனக்கு போதும், அல்லாஹ் கேட்கணும்னு அர்த்தம். பொறுப்பேற்றுக் கொள்வதில் அவன் சிறந்தவன் கேட்டார்னு அர்த்தம், அடிமைத்தனத்தை ஒத்துக்கிட்டார்னு அர்த்தம். அப்ப கேட்பார் அவர். அதனால இப்ராஹிம் நபியுடைய கேரக்டர் பிரகாரமும் அவர் கேட்டிருப்பாருன்னு விளங்கிக்கணும். இது ஒரு பாயிண்ட் ஆச்சு. அடுத்து இந்த உணவு தேடுறதுக்கு வருவோம். அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதுக்கு வந்துட்டாங்களா, உணவு தேட தேவையில்லை, அல்லாஹ்ட்ட கேட்கவே கூடாது, விதியில என்ன எழுதிருக்கோ அது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி விதியை கணக்கு பண்றாங்க. என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னு கேட்டா விதியில நமக்குள்ள ரிஸ்க் எழுதப்பட்டிருக்குமா இல்லையா? எழுதப்பட்டு இருக்கும். அப்ப அந்த ரிஸ்க் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த ரிஸ்க் நம்மள்ட்ட சேர்ந்துருமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. இந்த கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்படுது. எப்படி கேட்கப்படுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள யாரா இருந்தாலும் அவருடைய நல்லவரா கெட்டவரா எல்லாமே இறைவனால் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்பெல்லாம் நத்தக்கிலும், அப்படின்னா நாங்க பாட்டுக்கு ஒண்ணு செய்யாம சும்மா இருந்துடுறோமே, நல்ல வேண்டிய நல்லவனா நடந்துட்டு போயிருவோம், கெட்ட வேண்டிய அதுக்கு விதமா நடந்துடும், நாங்க ரிஸ்க் தனியா எடுக்கணும், தனியா இதுக்கு நாங்க முயற்சி எடுக்கணும், அது முயற்சி எடுக்காம விட்டுலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமலு, அதெல்லாம் செயல்படுங்க, விதி இருக்குங்கிற தனி விஷயம், நீ செயல்படத்தான் வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை கொண்டு நாங்கள் செயல்படாமல் இருக்கலாமே, அதான் ரிஸ்க் தான் எழுதி விட்டாலும் நான் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஏமலு, விதி இருக்கிறது தனி, நீ செயல்படணும், விதி இல்லாட்டி எப்படி உழைப்பி அப்படி உழைக்கணும், பாடுபடணும், பொருளை திரட்டணும், நல்லமல் செய்யறதுக்கு முயற்சிக்கணும், தொழுவதற்கு முயற்சி பண்ணணும், நோன்பு வைக்க முயற்சி பண்ணணும், நோன்பு வைக்கணும் எழுதிருந்தா நோன்பு வச்சிருவேன், ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து கொடுத்துரும் பெட்டியை போட்டு வச்சுட்டு அப்படி கொடுப்பீங்க, அப்படி நடக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்டர் பண்ணியதாக புகாரியில் 4945, 4946, 4947, 4949, 6217, 6605, 7552 இதுல எல்லாம் வருது. போய் தேடுங்கன்றாங்க. விதி இருக்குது தனி, நீ தேடத்தான் வேணும், நீ உழைக்கத்தான் வேணும். விதியை நம்ப சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பத்தான் சொன்னாங்களே தவிர உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உழைக்கணும், பாடுபடணும், அது உனக்கு இருந்துட்டு போகுது, நீ பாட்டுக்கு இப்படி நடந்துக்க, இப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க.
அதே மாதிரி வந்து சஹாபாக்கள் வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுற மாத்திரை இல்ல, மருந்து வைத்தியம் எல்லாம் பண்றோமே, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய விதியை மாத்திருவோம். சஹாபாக்கள் கேட்கறாங்க, நோய் வந்தா மருந்து சாப்பிடுறோமே, ட்ரீட்மெண்ட் பண்றோமே, இதனால எல்லாம் அல்லாஹ் ஒரு விதி, நோய் தீரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருந்தான்னு வைங்க, இது போய் மாத்திருவோம் வந்து கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய விதியை வந்து இந்த மாதிரி மாத்திருமா அப்படின்னு கேட்கறாங்க. ஹல் தருது மின் கதிரில்லாஹி ஷையா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கதிரை, அல்லாஹ்வுடைய விதியை மாற்றி அமைத்து விடுமா வந்து கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கால ஹிய மின் கதிரில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வுடைய விதிதான்ப்பா, இது திண்டு குணமாகணும், அல்லாஹ்வுடைய விதி, திண்டு போ. அதாவது குணமாகணும்னா இந்த மாத்திரையை தின்னது குணமாகணும் வச்சிருப்பான், போய் சாப்பிடுறியா மாத்திரைய, வைத்தியம் பண்றியா, அதுக்கு எப்படி கேட்கறியாங்கிறாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய விதிதான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மருத்துவத்தை பத்தி கேள்வி கேட்கும்போது இப்படி பதில் சொல்றாங்க. அது விதியை இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. நடந்து முடிந்த காரியத்தை விதியின் மீது நம்பிக்கை வைக்கணும். நடக்க இருக்கிற காரியத்தில் நீங்க வாட்டுக்கு விதி இல்லாட்டி எப்படி செயல்படுங்க அப்படி செயல்பட வேண்டியதான். எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால விதி நம்ம தெரிஞ்சு போச்சு, அது நம்ம மாற்ற இயலாது. நம்ம கைவசத்துக்கு ஒண்ணும் இல்ல. 10 நிமிஷத்துக்கு முந்தி செஞ்ச காரியத்தை இப்ப கரெக்ட் பண்ண இயலுமா? கரெக்ட் பண்ண இயலாது, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன விஷயத்தை விதியில பழைய போட்டு போயிரு. முடிய வரவிருக்கிற காரியமா இருக்குமே, ஆனால் நீ இல்லைன்னா எப்படி செயல்படும்? விதின்னு ஒண்ணு இல்லாட்டி என்ன செய்வ? உழைப்பில பாடுபடுவீல்ல, அதெல்லாம் செஞ்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அது போக இந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் திரட்டக்கூடாது, ரிஸ்க் தேடக்கூடாது, அல்லாஹ் நாடினது வரும், இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி. ஆனா ஒரு வேடிக்கை பார்க்கணும், இப்படி உண்டாக்கணும் இந்த சூஃபி கூட்டம் எல்லாம் வியாபாரம் பண்ணுவதையும் தொழில் பண்ணுவதையும் தான் விமர்சிச்சாங்களே தவிர பிச்சை எடுத்து திங்கிறது ஓகேவங்களுக்கு. சோறு பிள்ளை எப்படி திட்டாங்க? இந்த தரிக்கா வச்சுக்கிற ஆட்கள்லாம் வியாபாரம் பண்ண பொருள் தரக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது, மூட்டுக்கு கூட அல்லா தருவான், இப்படி சொல்லக்கூடிய இந்த செய்குமார்கள் இருக்காங்களே, இவங்க கணாத்து எங்க இருந்து ஓடுது? நினையாப்படுத்தவங்க கொட்டுமா? இது வைக்கலாம், இது பிச்சை வாங்கி திங்கிறான். பிச்சை வாங்கி அவன் அப்படி என்ன செய்யணும்? அவன் அப்படி கூட அதெல்லாம் கிடையாது, நினையாப்படுத்த அப்படி இருக்க வேண்டியதானே. அப்ப யாசனை வாங்கி திங்கிறது மட்டும் ஓகே, அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? விதி அல்லாஹ் மேல தவக்கல் வைக்க சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆர்டர் பண்றான், காசை தேடு, பணத்தை தேடு, நல்லா உழைச்சி வா, பாடுபடுங்கிறான். எப்படி எல்லாம் சொல்றான்? உதாரணமா நம்ம கடல் வாணிகம் நீங்க பெரிய இன்னைக்கு வந்து அது அந்த காலத்துல கடல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்ல. ஆனா அல்லாஹ் அன்னைக்கு சொல்லி வச்சிருக்கோம். அன்னைக்கு ஆச்சரியப்படுறோம், அந்த காலத்துல கடல்ல பத்தி பெரிய அளவுல சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கடல் வாணிகம் வந்து அந்த சேது சமுத்திர திட்டம் எல்லாம் வந்துச்சுன்னா இந்தியாவுடைய தலையெழுத்து அப்படி தலையில மாறுற அளவுக்கு ஆயிடுச்சுக்கிறோம். கடல் வாணி அப்படி போயிட்டு இருக்கிறது, இப்ப கொண்டு வர போறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஒவ்வொரு சஹரல் பஹர, அவன் தான் கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்னு கேட்டா, நீ தாக்குனு மின்ஹு லஹமன் தரியா, அதுல போய் நீங்கள் வந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காக போய் மீனை போட்டு பிடிச்சி தின்னுட்டாங்கிறான்ல, அதான் உன் வாயில வந்து விழுவாது. கடலை உனக்கு வசப்படுத்தி தந்திருக்க, எதுக்கு? கடல்ல நீ மிதக்கலாம், பிரயாணம் பண்ணலாம், உள்ளுக்கு மூழ்கி போகாம இருக்கலாம், அதுக்கு தகுந்த சாதனங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன். கப்பல்ல போற, படகுல போற, நீர்மூழ்கி எடுக்கிற, இதெல்லாம் உனக்கு தந்திருக்கிறேன், தூண்டியை போட்டு பிடிக்கிற. இப்ப கடலை நான் உனக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன். எதுக்கு தந்திருக்கிறேன்? நீ தாக்குழு மீனுக்கு லஹமன் தரியா, பசுமையான இறைச்சின்னு அதுக்கு பேர் சொல்றான்ல, மீனுக்கு வந்து லஹமன் தரியாங்கிறான். பசுமையான இறைச்சியை நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுவதற்காக வேண்டி நான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறேன். தஸ்தக்ருஜு மின் ஹில்யத்தன் தல்பசூனஹா, நீங்கள் அணிந்து கொள்வதற்கான ஆபரணங்களை கூட அதிலிருந்து நீங்கள் வெளிக்கொண்டு வருகிறீர்கள். நம்ம தான் உழைச்சு கொண்டு வர்றோம். கடல்ல வந்து பவளம் இருக்கிறது. பவளம் எப்படி இருக்கிறது? பவள பாறை தான். கடலுக்கு அடியில போனீங்கன்னா அது பாறையா, பவள பாறையா இருக்கும். அதை வெட்டிக்கிட்டு வந்து பவளத்துக்கு சேப்பா இருக்கும்ல, அந்த காலத்துல கரசமணி எல்லாம் போடுவாங்க, தாலி கட்டுற ஆளுக்கு செவப்பு செவப்பா இருக்கும், அது பவளம்ங்கிறது. அந்த பவளம் என்பது கடலுக்கு அடியில் என்ன இருக்குது? அந்த பாறையை வெட்டி கொண்டு வந்து வடிவமைத்து அதை நகையில் ஆபரணங்கள் என்ன செய்யறாங்க? போட்டுக் கொள்றாங்க. அப்படி நீங்கள் செய்கிறீர்கள். அதே மாதிரி முத்து கடல்ல தான் கிடைக்குது. கடல் ஆழ்கடல்ல மூழ்கி உயிரை பணைய வைத்து பல ஆயிரம் அடிக்கு, பல நூறு அடிகளுக்கு கீழே போய் அந்த சிப்பி எடுத்து கொண்டு வந்து அதை உடைச்சி அதுக்குள்ள உள்ள முத்து என்ன செய்யறாங்க? ஆபரணங்களா எடுத்துக்கொள்றாங்க. அப்ப முத்து, பவளம், மோரி, பவளம் மாதிரியான ஆபரணங்கள் வந்து உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்குதுங்க. இதெல்லாம் இப்படி அதான் வந்து வாசப்படி தட்டுமா போய் எடுக்கணுமா? உழைக்கணும் தான் நல்லா சொல்றான். கடலை உனக்கு வசப்படுத்தி தந்திருக்கேன், இதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு முடியும் போனாங்கிறான்ல. பவளப்பாறை 10,000 அடி கீழே இருக்கட்டும்டா, உனக்கு எடுக்க முடியும் போ. சிப்பிகள் வந்து முத்துகளை வைத்திருக்கிற சிப்பிகள் 1000 அடிக்கு மேல கீழே கிடக்கட்டும், நீ போய் உன்னால எடுக்க முடியும், போ எடு அப்படிங்கிற அல்ல. அப்ப இந்த முத்து, பவளம் போன்ற ஆபரணங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் போய் உழைத்து தேடி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றானே தவிர உனக்கு எத்தனை முத்து வரணுமோ வீடு தேடி வந்து தட்டு வர கூரியர்ல வரும்டா சொல்றான்ல, அப்படி சொல்லல. இவங்க ஒண்ணு கணக்கு வளர்க்குறாங்க, விளங்க தெரியாம வளர்க்குறான் பாருங்களேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம் வந்து அதுக்கப்புறம் சொல்றான், ஒத்தரல் புழுக்கம் அவாகிற,
இந்த கப்பல்கள் எல்லாம் தண்ணீரை கிழித்துக் கொண்டு செல்வதை நீர் காண்கிறீர். ஒளி தபுத்த பூமின் பகலிகி அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிறீர்கள். கப்பல்ல ஏற்றுக்கொண்டா நீங்க எல்லாம் அரபு நாட்டு குதிரைலாம் வந்து கப்பல்ல தான் வந்து இறங்குச்சிக்கிறானுவோ. அதுக்கு ஒரு ஒரு குதிரையில ஒரு கப்பல் ஏற்ற முடியும் அந்த காலத்து கப்பல்ல. இப்போ வந்து ஒரு ஊரை ஏற்றலாம், அது ஒரு விஷயம். அந்த காலத்துல கப்பலை என்ன செய்யலாம், ஒரு கப்பல்ல ஒரு குதிரை ஏற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சரக்குகளை கொண்டு வந்து ஏற்றி இறக்குமதி பண்ணி அதுக்காக மறக்காண்டு பேர் நமக்கு மறக்கலா இருந்து கடல் வாணிகம் செய்த காரணத்தினால நான் வந்திருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தை தேடுகிறீர்கள். தேடுவதற்கு உங்களுக்கு ஆக்கியிருக்கிறேன். இந்த கடலை பொதுவா தண்ணி நம்மளை மூழ்க அடிச்சிடும், அது அவருடைய தன்மை. அதை வெல்லக்கூடிய அளவுல உனக்கு ஒரு ஆற்றலை தந்திருக்கிறேன்னு கேட்டா அதன் வழியா தேடுவதற்கு தான். அதுல போய் நீ தேடுவதற்காக வேண்டி அதை உன்னை மூழ்கடித்தராத வகையில உன்னை மிதக்க வச்சு கொண்டு போறதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். 16வது சூறாவுல 14வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 17வது சூறாவுல சூரத்துல் இஸ்ராவுல 66வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஃபாத்திர் 40வது சூறாவுல 12வது வசனத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் நம்ம அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வேற வேற இடங்கள்ல கூட இப்ப ஜும்மா தொழுகை இருக்கிறது. ஜும்மா தொழுகைக்கு பாங்க சொல்லப்பட்டா என்ன செய்யுங்க, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுல அழைப்பு விடுக்கப்படுமையானால் ஃபஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். உடனே பாங்கு சொல்லப்பட்டா என்ன செய்யணும், உடனே வியாபாரத்தை விடணும், ஓடி வரணும் அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிவிட்டு ஃபைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டு விடுமையானால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, விரைந்து ஓடு பூமியை. புடின்னு ஊர் வெட்டி பேசிட்டு கூடாதான். தொழுகை முடிஞ்சா ஓடணும், போய் கடைவி தொடர்ந்து வியாபாரம் பண்ண எவ்வளவு காத்துட்டு இருப்பான். இந்த டயத்துக்கு ஓடி வரணும். தொழுகை முடியுமையானால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே பறந்து சென்று வபத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள். அருள்ங்கறான் காசு பணத்தை தேடுறது. இதுக்கு கூட கஸாலி என்ன செய்யறாருன்னா அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள்னா கல்வியை தேட சொல்றான். கல்வியை பள்ளியாசல் உட்கார்ந்தாரலாமே, அது வெளியே போய் தரணும். பள்ளியாசல் தொழுகிறாங்க, அதுல மயான் கேட்கிறாங்க, அதுதான் கல்வி கிடைச்சிட்டு இருக்குது. அது முடிஞ்சிட்டு இப்ப தேட சொல்றது சொல்றான்ல, போய் காசை தேடத்தான் சொல்லி சொல்றான். வியாபாரத்தை போட்டு வந்தீங்கள, கடை அடைச்சிக்கல, இப்ப தொழுவ முடிஞ்சிருச்சுல, ஓடு அல்லாஹ்வுடைய அருளை தேடு. சூரத்துல் ஜும்மாவுல 10வது வசனத்துல என்ன செய்யறான்ல சொல்லி காட்டுறதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து இப்ப தாவூத் நபி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பத்தி எல்லாம் பேசும்போது சொல்றான், வல்லமுனாஹு சன்னத்தல் அபூசின் லக்கும் லிதுஹ்சினக்கும் மின் பாசிக்கும், உங்களை எதிரிகளுடைய தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி உருக்கு சட்டை எப்படி செய்வது என்ற ஆற்றலை தாவூத் நபிக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், தாவூத் நபி வந்து இரும்ப உருக்கி அதையே சட்டையாக செய்வது, கவசமாக. அது வாளுகள்லாம் வெட்டாது. அந்த காலத்தில் உள்ள யுத்த முறை வாளு தானே, வாளு ஈட்டி அம்பு இதுகள் மூலமா தான் தாக்குவாங்க. இதெல்லாம் தாக்காம இருப்பதற்காக வேண்டி இரும்புனாலே சட்டை சங்கிலியா போட்டு அது வளைகிறதுக்கு சங்கில் கொடுத்துப்பான். அந்த இடத்துல மூவிங் இருக்கிற இடத்துல வளையுமோ அந்த இடத்துல சங்கில் கொடுத்திருப்பான், மற்ற இடத்துல பட்டையா வச்சிருப்பான். அது இரும்பு சட்டை கவசம்ன்றதுக்கு பேரு. அந்த மாதிரியான ஒரு கவச சட்டையை வந்து தாவூத் நபிக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம். நல்லா சொல்லி காட்டுறான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதுக்கு கவசம் இருக்கு, சாவணும் செத்து போயிருவோம், பொழைக்கணும் பொழைச்சிட்டு போயிருவோம். உங்களை காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் வந்து எப்படிதான் காப்பாத்துவானா, இப்படிதான் காப்பாத்துவானா. உங்களை காப்பாத்துவான். எப்படி காப்பாத்துவான், போர்க்களத்தில் காப்பாத்துறதுக்கு கவசத்தை தந்து காப்பாத்துவானே தவிர கவசத்தை தராம உங்களை காப்பாற்றுவான்னு சொல்லல. நீங்கள் யுத்தத்தில் உங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி கவச ஆடைகளை தந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து இது எங்க இருக்குதுன்னா 21வது சூறாவுல 80வது வசனத்தில் இருக்கிறது. 4வது சூறாவுல 102வது வசனத்தில் அல்லாஹ் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான். யுத்த காலத்துல தொழுகை நேரம் வந்துருச்சு. போர்க்களத்துல தொழுகை நேரம் வந்து என்ன செய்யணும், யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாதியை பிரிச்சுக்கணும். 1000 பேர் இருந்தாங்கன்னா 500 பிரிச்சுக்கிறணும். ஒரு 500 தொழுகணும், ஒரு 500 யுத்தத்தில் நடந்துகிட்டு இருக்கணும். யுத்த காலத்தில் கூட ஒரு 500 பேர் போர்ல இருக்கணும், ஒரு 500 பேர் என்ன செய்யணும், தொழுகையில் ஈடுபடணும். அப்படி ஈடுபடும் போது கூட நபிகள் நாயகம் தொழுகை நடத்துவாங்களா, பாதி பேர் தொழுவாங்க. இமாமுக்கு 2 ரக்காத்து, அவங்களுக்கு 1 ரக்காத்து. அப்ப இவங்க 1 ரக்காத்து தொழுது முடிச்சுட்டு இவங்க அங்க போயிருந்து போய் இவங்க சேர்ந்தோம் அவங்க வந்துருவாங்க. இவங்க அது இமாம் தனியா நின்றுட்டு தொழுது ஓடிட்டு இருப்பாங்க பெருசா. இவர் என்ன செய்வாரு, போய் தொழுகை 1 ரக்காத்தோட இவர் சலாம் கொடுத்துட்டு இமாம கட் பண்ணிட்டு போயிருவாரு. போய் என்ன செய்வாரு, அந்த இடத்துல அந்த அணிக்கு முன்னாடி இவர் நின்று கொண்டு யுத்தத்தை பாப்பாரு. இவங்க ஒண்ணு அப்படி வந்து என்ன செய்யணும், இந்த 500 பேர் வந்து தொழுகையில சேர்ந்து கொள்ளணும் அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்ற அல்லாஹ் வந்து 4:102 இது விரிவா விளக்கலாம். அல்ல நம்ம விளக்கும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, தொழுகையில தானே இருக்கிறோம். அல்லாஹ் தொழுகும் போது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிற பொறுப்பாயிரும்ல. அல்லாஹ்வுடைய நினைவுக்காக அப்படி அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நினைத்து கொண்டு அசால்ட்டா இருந்துறாங்க. தொழுவும் போதே கேர்ஃபுல்லா இருங்கிறான். அப்படி பார்க்க சொல்றான். தொழுவும் போது